கரூர் செல்வதற்கும் அனுமதி கேட்டும் பாதுகாப்பு கோரியும் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்திருந்த நிலையில் கட்சியின் தொண்டர்கள், பொதுமக்கள் மற்றும் ஊடகத்தினருக்கும் கூட அனுமதி இல்லை என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணினால ஆட்சிய மாறிக்கிட்டு இருக்கு. தண்ணிய கேவலமா பேசிக்கிட்டா இருக்க நீ. உனக்கு இது வேண்டாத வேலை. எதனா வேண்டாத வேலைங்கிறேன். சும்மா போ. சிந்திர தண்ணி அடைக்க போறேன். விஜய் கரூர் செல்வதற்கு பாதுகாப்பு கேட்டு டிஜிபியிடம் வைத்த 5 கோரிக்கைகள். என்னது? மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின். என்ன சொல்லி வித்த? கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரு கேட்லாக்கா? முதலாவது, திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரை பயணத்திற்கு உரிய பாதுகாப்பு. அவருக்கு பாதுகாப்பு வேணும். யார்கிட்ட இருந்து? அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. தலைவர் தனி விமானத்தில் விமான நிலையத்திலிருந்து திருச்சி வருவார். விமான நிலையத்தில் கூட்டம் கூட கூடாது. யாரு? மக்களா? பொதுமக்களா? மக்கள் ஏன் வராங்க? இதுக்கப்புறம் மக்கள் வருவாங்களா? தொண்டர்கள் வரக்கூடாது. அது எப்படா முடியும்? உங்க கட்சி அப்ப உன் கட்சிக்காரத்துக்கு நீ பேச மாட்டியா? நீ சும்மா பேசாதீங்க சார். நாங்க சொல்றத மதிக்க மாட்டானுங்க. எங்களை எவ்வளவு சொன்னாலும் திருப்பி எங்களை அடிக்க வரானுங்க. என் பையன் வேற போன் பண்ணிட்டா. அவன் கிடக்காண்டா மயிராண்டி. அவனுக்கு என்னடா தெரியும் கூட அருமை. சான்ஸ் விட்டாங்க எருமை. யோ, உலகத்திலே சொந்த கட்சிக்காரன் எங்க கூட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற ஒரே ஆள் நீங்க தான். தற்கூறீங்களா? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அடுத்து என்ன? எங்க தலைவர் திருச்சியிலிருந்து கரூர் வரை சென்று வருவார். அதற்கு கிரீன் காரிடர் வேண்டும். ஆமா. கிரீன் காரிடரா முன்ன கேள்விப்பட்டிருக்கியா? அது அந்த எந்த படத்துல ஆர்கன் எடுத்துட்டு போவாங்களே, ஆமா, அந்த மாதிரி தலைவர் சல்லுன்னு போறாரு. யோ, எல்லாமே கிரீன் சிக்னல்ல இருக்கணும். ஒரு குறுக்கு எந்த வண்டியும் வரக்கூடாது. ஃபுல் பாதுகாப்பு. ஆமா. யோ, இந்த வசதி பிரதமருக்கே இல்லையா? கேட்டிருக்கீங்க. பத்திரிகையாளர்களை தலைவர் அருகில் அண்ட விடக்கூடாது. ஆமா சார். வாங்க கேட்டியா, சிரிக்க மாட்டாங்க. வாங்க வாங்க வாங்க, சும்மா போங்க. ஆஹா, சூப்பர். என்னடா பண்ண போற? இந்த கட்டப்ல ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் சார். அரஞ்சனா கம்பீரமா உள்ள போறப்ப மாட்டிட்டு இப்ப சைலா மாதிரி பாவாடையோட வரப்ப எடுக்கிறேன்டா. இந்த கவர் அவன் தொண்டன் கிட்ட வரக்கூடாது. வந்தானா லத்தி சார்ஜ் பண்ணு எழுதி கொடுப்பியா? இப்படியா? நான் ஒரு கடிதத்தை எந்த கட்சியும் எழுதி கொடுத்துருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். தம்பி, உலகத்துல எந்த கட்சியும் செய்யாது. பாத உலகத்துல எந்த கட்சியும் செய்யாது. தட்டி கேட்க வேண்டிய பொதுஜனங்களை இப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆடுறாங்க. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. பிஎஸ் வீரப்ப ஒரு படத்துல சரியா சொன்னாரு, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். ஆட்டோ இல்லையா?